நண்பர்களே, இன்றும் உங்களுடன் ஒரு பயனுள்ள தகவலை இந்த வீடியோ தொகுப்பினூடாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தகவலை ஒரு கதை சொல்லித் தருவதன் மூலம் பரிமாறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு மாணவரிடம் அவனுடைய கணித பாட ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கின்றார். உன்னிடம் 2 பேனாய்களையும் இன்னும் 2 பேனாய்களை கொடுத்தால் மொத்தமாக எத்தனை பேனாய்கள் உள்ளன என்று. அந்த மாணவன் குறிப்பிடுகின்றார், என்னிடம் 5 பேனாய்கள் உள்ளன என்று. ஆசிரியர் மீண்டும் அந்த கேள்வியை வேறொரு முறையில் மாணவருக்கு சற்று விளக்கமான முறையில் கேட்கின்றார். இதோ பாருங்கள், என்னிடம் 1, 2, இதோ பாருங்கள் 3, 4. இந்த 2 பேனாக்களை உங்களிடம் தந்தால் மொத்தமாக எத்தனை பேனாக்கள் உள்ளன? அப்போதும் அந்த மாணவன் குறிப்பிடுகின்றார், என்னிடம் 5 பேனாக்கள் உள்ளன என்று. இந்த விடையை கேட்ட ஆசிரியர் இந்த கேள்வியை வேறொரு முறையில் அந்த கேள்வியின் சூழல் தன்மையை மாற்றி அவர் இவ்வாறு கேட்டார். உங்களிடம் நான் 2 ஆரஞ்சுகளும் இன்னும் 2 ஆரஞ்சுகளும் கொடுத்தால் மொத்தமாக எத்தனை ஆரஞ்சுகள் இருக்கின்றது? அப்போது மாணவன் குறிப்பிட்டார், என்னிடம் தற்போது 4 ஆரஞ்சுகள் உள்ளன என்று. அப்போது ஆசிரியர் கேட்டார், அப்படியானால் நான் உங்களிடம் 2 பேனாக்களையும் இன்னும் 2 பேனாக்களையும் கொடுத்தால் மொத்தமாக எத்தனை பேனாக்கள் இருக்க வேண்டும்? அப்போது மாணவர் சொல்கின்றார், என்னிடம் 5 பேனாக்கள் உள்ளன என்று. ஆசிரியர் இந்த பதிலை கேட்டு கோபமடைந்து எரிச்சல் அடைந்து, ஏன் இந்த மாணவன் இந்த கேள்விக்கு இப்படி விடை அளிக்கிறான் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தார். அப்போது அவருக்கு தெரிய வருகின்றது, இந்த மாணவன் தன்வசம் தன் பையினுள்ளே இன்னும் ஒரு பேனாவை வைத்திருக்கின்றார். அந்த பேனாவை மொத்தமாக அசைத்துதான் இவன் 5 பேனாக்கள் உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கின்றான். அப்படியானால் இந்த பிரச்சனையை பார்க்கும் போது யார் சரியானவர், ஆசிரியரா மாணவரா? உண்மையிலே ஆசிரியரை பொறுத்தவரையில் தொழில்நுட்ப ரீதியில் அவர் சரியானவர். ஏனென்றால் 2 பேனாக்கள் இன்னும் 2 பேனாக்கள் கூட்டினால் மொத்தமாக 4 பேனாக்கள். மாணவரை பொறுத்தவரையில் அவர் நடைமுறையில் சரியானவர். ஏனென்றால் அவர் நடைமுறைக்கு தகுந்த முறையிலே மொத்த பேனாக்கள் எண்ணிக்கையை குறிப்பிட்டார். இவ்வாறு நாம் அன்றாட வாழ்க்கையிலே சில விடயங்களுக்கு, சில பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு கொடுக்கும் போது தொழில்நுட்ப ரீதியில் பார்க்காமல் நடைமுறையில் பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நமது தீர்வு சரியானதாக மாறிவிடும். நீங்கள் பார்ப்பதை கொண்டு எதை விடயத்தையும் தீர்மானிக்காதீர்கள். நாம் அன்றாட வாழ்க்கையிலே காணும் அநேகமான பிரச்சனைகள், உதாரணத்துக்காக 2 பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளும். இவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது நாம் வெளிப்படைக்கு விளங்குவதை மாத்திரம் வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண கூடாது. இவ்வாறு நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், நமது சூழலில் வருகின்ற பிரச்சனைகள், காரியாலயத்தில் வருகின்ற பிரச்சனைகள், பாடசாலையில் வருகின்ற பிரச்சனைகள், வீட்டினுள் வருகின்ற பிரச்சனைகள், இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது நடைமுறை அடிப்படையாக வைத்து பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும்.